மைவித்திரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரம் இரவு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த 3ஆம் தேதியே நம்ம எம்டி சார் வெளியே வருவதற்கு பெயில் அப்ளை பண்ணி அது கவுண்டர் ஆகி இன்று கவுண்டர் ஆகிவிட்டது. 3ஆம் தேதி அப்ளை பண்ணவங்களுக்கு 4ஆம் தேதி கவுண்டர் ஆகி 5ஆம் தேதி வெளியே வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் ஒரு சில காரணங்களால் கோர்ட்டில் கேஸ் ஏற்கனவே நிறையா கேஸ்கள் பெண்டிங்கில் உள்ளதால் இது கவுண்டரில் எடுக்கப்படவில்லை. இன்று கவுண்டர் எடுக்கப்பட்டுள்ளது. திங்கள் செவ்வாயில் அது ஏரிங் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேக்சிமம் புதன் வியாழனில் கண்டிப்பாக எம்டி சார் வெளியே வருவதற்கு 100% வாய்ப்பு உள்ளது. ஆகையால் தயவுசெய்து யாரும் பதட்டப்பட வேண்டாம். இத்தனை நாள் பொறுமையாக இருந்த நமக்கு ஒரு 6 நாள் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் பல நடக்க காத்திருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி கவுண்டர் ஆகிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இன்றைக்கி தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ராமதாஸுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் வலைதளத்தில் ட்வீட் ஒன்று போட்டுள்ளார். அதில் என்னவென்று பார்ப்போம். ஓகேங்களா? இதான் அவருடைய ஐடி. கோவையில் அப்பாவி பொதுமக்களை ஏமாற்றி பணம் வசூலித்த மைவித்ரி ஆர்ட்ஸ் என்ற நிறுவனம் ரூபாய் 2400 கோடி ரூபாய் மோசடி செய்ய இருந்ததை காவல்துறையிடம் புகார் அளித்தும் சமூக ஊடகங்களின் மூலம் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொண்டும் தடுத்து நிறுத்தியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அசோக் ஸ்ரீநிதி. ஓகே, அவர் ஏமாத்தினார். ஓகே, அதை ப்ராப்பராக எவிடன்ஸோட நீ டாக்குமெண்ட். ஏன்னா நீ அரசியல் கட்சி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நீ தொடங்கி உங்கள் அப்பா காலத்துலேயும் தொடங்கி உங்கள் அப்பாவும் இருந்து அதுக்கப்புறம் நீயும் இத்தனை வருஷமாக இருந்து இப்படி ப்ராப்பராக இருக்கும்போது எதற்காக நீ ட்வீட் போட்டு உட்காந்துருக்க? சமூக வலைதளத்தில் ஏன் வீடியோ போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்க? அதுவும் மைவித்ரி ஆர்ட்ஸ் கேஸ் ஃபைல் ஆகி இன்றைக்கி கோர்ட்டில் 60 நாள் முடிஞ்சு இன்றைக்கி பெயில் வரக்கூடிய நேரத்தில் உன்னுடைய வார்த்தைகளால் உன்னுடைய பேச்சுக்களால் எதற்காக இன்று இந்த ட்வீட்? இது மக்களுக்கு, எங்களுக்கும் எனக்கும் உள்ள சந்தேகம். ஓகேவா? கொஞ்சம் புரிஞ்சுருந்தீங்கன்னா, மைண்ட் செட்டில் கொஞ்சமாவது புரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? இது ஏற்கனவே உங்களுக்கு போலியான நிறுவனம் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை ஆரம்பத்திலேயே நீங்கள் ப்ராப்பராக எவிடன்ஸோடு நீங்கள் பொதுநல வழக்காக தொடர்ந்து நீயே போட்டுக்கலாமே. அதை இவ்வளோ தூரம் நீ பாடுபட்டு செஞ்சு இவ்வளோ தூரம் அந்த வளர்ச்சியை தடுத்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் எம்டி சார் சுத்தமாக இப்போ 60 நாளாக எந்த ஒரு வியாபாரமும் இல்லாமல் இவ்வளோ தூரம் கஷ்டத்தில் இருக்கும்போது நீ இப்படி ட்வீட் போடுற அப்படின்னா அதுவும் 2400 கோடி ரூபா மோசடி செஞ்சதாக நீ சொல்லியிருக்கியே. இது என்ன எவிடன்ஸ் உன்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? இப்போது 1,21,260 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா கேப்சூல் வாங்கி இன்றைக்கி இதில் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிச்சவங்க நிறையா இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த வகையில் நீ இதில் தப்பு கண்டுபிடிச்ச? தெரிஞ்சுக்கிட்டு நீ ட்வீட் போட்டியா, தெரியாமல் ட்வீட் போட்டியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. ரொம்ப நாளாக இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி எத்தனை கம்பெனிகள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற எல்லா விஷயமும் உனக்கும் தெரியும். இது ப்ராப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. 60 கோடி ரூபாய்க்கு மேலே ஜிஎஸ்டி முதற்கொண்டு எல்லாம் கட்டி ப்ராப்பராக நடக்கிற கம்பெனி உனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னா அதை நீ எவிடன்ஸோடு நீ அப்ளை பண்ணியிருக்கலாமே. ஏன் நீ இப்படி தப்பு செஞ்ச? கொஞ்சம் யோசித்து பார்த்து கரெக்டாக நீ பண்ணியிருந்த அப்படின்னா மக்களே உனக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீ ட்வீட் போட்டிருக்கீங்க. ட்வீட்டு எக்ஸ் வலைத்தளத்தில் ட்வீட் போட்டு அதுக்கும் பதில் அளித்தவங்களில் ஏகப்பட்ட பதில்கள் கமெண்டில் போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். 199% நீ செஞ்சது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. கொஞ்சமாவது அந்த ட்வீட்டை நீ உள்ளே போய் நீ கமெண்ட்ஸை மட்டும் நீ ஓப்பன் பண்ணி பாரு. 1000 பேருக்கு மேலே கமெண்டில் 99.99% எல்லாருமே நீ செஞ்சது தவறுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் இதை பார்த்து செய்யுங்க. மக்கள் சேவை செய்வதும் அவர்களை காப்பாற்றுவதும் தான் அந்த பணியை சிறப்பாக செய்து வரும் அசோக் ஸ்ரீநிதி. ஏண்டா அசோக் ஸ்ரீநிதி அவருக்கு பாராட்டு, அந்த தற்கொலைக்கு பாராட்டு. மோசடி நிறுவனத்தின் மீது காவல்துறை முழுமையான நடவடிக்கை எடுத்து மக்களையும் அவர்கள் செய்த முதலீட்டையும் காப்பாற்ற வேண்டும். யாராவது உங்ககிட்ட உட்காந்து அழுதாங்களா? யாராவது உங்ககிட்ட உட்காந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த கம்பெனி என்னை ஏமாத்திருச்சு, இந்த கம்பெனியில் இந்த பொருளை கொடுத்து என்னை ஏமாற்றிட்டாங்க, இந்த பொருள் இந்த மாதிரி தவறாக இருக்குது, இந்த பொருள் சாப்பிட்டதுனால இந்த பொருளை உபயோகித்ததுனால எனக்கு மோஷன் தண்ணியாக போகுது இல்லை கெட்டியாக போகுது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அள்ளி கொண்டு காமிச்சாங்களா? நீ அதை பார்த்தியா? யோசிச்சு பாரு. இன்னும் பேசணும்னு நினச்சா நிறையா பேசலாம். ஏன்னா சமூக வலைதளத்தில் உன்னை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயுமே டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு இப்போ உன்னுடைய ஏரியாவிலே நீ வாங்க முடியாத சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்க.
இன்னும் மென்மேலும் இவ்வளோ தூரம் நீ பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா மொத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்திடம் தெரியாமல் அழியறதுக்கு முதல் காரணமே நீயாகத்தான் இருப்ப. கொஞ்சம் யோசிச்சு கரெக்டான முறையில் கரெக்டாக பண்ணு. நீ பண்ணுறது என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போது இந்த உலகத்தில் ஒரு பொருள் வந்து ஒரு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வியாபாரத்துறையில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 1,00,000 பேரோ வச்சு ஒரு பொருளை வந்து இவ்வளோ தூரம் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனியை நீ என்ன செய்யலாம்னு நினச்சி அவங்கள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத மக்களுக்கு வெளிச்சம் போட்டு இன்றைக்கி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் பல இடத்துல வந்து கட்ட பஞ்சாயத்து மூலியமாக அப்படி பண்ணிகிட்ருக்கான் இப்படி பண்ணிகிட்ருக்கான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எதுவுமே எனக்கு தெரியாமல் பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் பேசாமல் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்னுடைய நிறுவனத்திலே நீ கை வைக்க வந்த அப்படின்னா நீ அப்போ எங்கே கையை வச்சுருக்க? அப்போ என்னென்ன பண்ணியிருக்க? அப்போ உனக்கு ஒரு கமிஷன் மூலியமாக ஏதோ ஒரு பைசா கொடுக்கறதுனால அவங்க நல்லவங்க, அப்போ உனக்கு பைசா கொடுக்கலன்னு அவங்க கேட்டவங்களா? நீ தனியாக அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கியா? யோசிச்சுப்பார். கூலிப்படையை வச்சு கூலிப்படை மூலியமாக ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணி இவ்வளோ தூரம் உன்னால் செய்ய முடியுது அப்படின்னா உனக்கு இன்னும் பேக்ரவுண்டில் யார் இருக்கா, எப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம் விரைவில் வரும். கொஞ்சம் எதிர்நோக்கி காத்துங்க. மக்கள் அனைவருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கீழே போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, சிற்றரசன் ராஜேந்திரன். வாழ்த்துக்கள் அண்ணா. வாழ்த்துக்கள் அண்ணா சிற்றரசன் ராஜேந்திரன். அவன் மட்டும்தான் போட்டிருக்கான். மற்றபடி மோசடி நிறுவனத்தின் மீது காவல்துறை மூலியமான நடவடிக்கை எடுத்து மக்களையும் அவர்கள் செய்த முதலீட்டையும் காப்பாற்ற வேண்டும். அவன் மட்டும்தான் போட்டிருக்கான். மற்றபடி மீதி எந்த கமெண்டை பார்த்தாலும் பாருங்கள். ஜஸ்மின் சிவராம், நிறையா பேர், அருள்மலர், சகி, விஜய், மாரிமுத்து, மாரி, கொடி காத்தவன், இது போன்ற மக்கள் கிட்டத்தட்ட 99.99% உன்னை கழுவி ஊற்றிருக்காங்க. இதை பார்த்தாலே உனக்கே தெரிய வரும். மைவித்ரியாட்ஸ் விவகாரத்தில் ஏமாற்றியது யார்? ஏமாற்றப்பட்டது யார்? இந்த மைவித்ரியாட்ஸ் எதிர்ப்பு விவகாரத்தில் லாப நோக்கம் யாருக்கு? மக்கள் வாழ்வாதாரத்தை அழிக்க துடிப்பது யார்? யார் எக்கேடு கட்டாலும் நான் நினைச்சதை நடக்கணும்னு சுயநல அரசியல் வியாதி யார்? பதில் உரைப்பவர் யாரோ? ஐயா, இதுவரை டோட்டல் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பை EOW நியர்லி 2,900 கோடி. மக்கள் பணம் 2,400 கோடினாலும் 500 கோடிக்கு மேல் வளர்ச்சி விகிதத்தில் தான் கம்பெனி உள்ளது. அதில் 2,190 கோடி வரை மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மக்களிடத்தில் பெறப்பட்ட தொகையை காட்டிலும் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே இன்றைக்கி பேங்க் மூலியமாகவோ ஒரு ப்ராடக்ட் மூலியமாகவோ ஸ்டோர் மூலியமாகவோ இன்றைக்கி அதிகமாக பொருள் உள்ளது என்பதே EOWவே சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கும்போது பிஸ்னஸ் பிளான் இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் சும்மா உளரக்கூடாது. உங்கள் பித்தலாட்டத்தை எல்லாம் வெங்கட் போட்டிருக்காரு. உங்கள் பித்தலாட்டத்தை எல்லாம் மக்கள் கவனித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீதி வெல்லும், காத்திருப்போம். இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறீங்க? அருள்மலர், இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறீங்க? வாழ்வாதாரத்தை அழிச்சா என்ன சாதிக்க போகிறீங்க? கட்சிக்கு கெட்ட பேரை தவிர இதுக்கு மேலேயும் நீங்கள் மைவித்ரியாட்ஸ் விவகாரத்தில் மூக்க நுழைச்சிங்கன்னா சிறந்த அரசியல் வியாபாரி பட்டம் உங்களுக்கே கொடுக்கலாம். அசோக் இந்த ஒயின் ஷாப் போய் பணம் கேட்பார். அதற்கு துணை நிற்பாரா இந்த அன்புமணி? விளக்கு பிடிச்சி வேணா காமிப்பாரா? மணிகண்டன், காவல்துறை மீதும் நீதித்துறை மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? தொடர்ந்து இந்த நிறுவனத்தை நீங்கள் எதிர்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் உள்ளது. இந்த நிறுவனத்தின் மீது மக்கள் அனைத்துமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது யார் போட்டது? அன்புமணி ராமதாஸ் போட்ட ட்வீட்டு. அவர் வந்து ஃபாலோ பண்ணுறவங்க அவருக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்கிற விஷயத்த நீங்கள் முழுசாக உள்ளே போய் பார்த்தாலே தெரியும். எக்ஸ் வலைத்தளத்தில் ட்வீட் போட்டிருக்கான். அந்த ட்வீட் மூலியமாக இத்தனை பேருக்கு வந்து உன்னை கழுவி ஊற்றியும் நீ இன்னும் அடங்கலை அப்படின்னா என்ன செய்கிறது? முத்து கிருஷ்ணன் சிவகாசி இவனை மாதிரி திருட்டு பயல்களுக்கு முட்டு கொடுக்கறதுனால தான் உன் கட்சி இன்றைக்கி டெபாசிட் வாங்கக்கூட போராட வேண்டிய நிலைமையில் இருக்குது. தருமபுரி திருநாவுக்கரசு, மக்களை ஏமாற்றும் கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும். யாரை கைது செய்ய வேண்டும்? மக்களை ஏமாற்றுவங்களா? அன்புமணி ராமதாஸ் கைது செஞ்சுருவோமா? ஒயின் ஷாப்பில் மாமூல் கேட்டு அடி வாங்கி ஓடினவனுக்கு பாராட்டு. லோகநாதன் மோகன், அண்ணா அந்த 20 crore kg போஸ்ட் போட்டாரே ப்ரோ, அதுக்கு ஏதாவது ரிப்ளை இருக்கா? அந்த ஒரு நியூஸுக்கு நீ ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அப்போ வாங்கினது உண்மை தானே? 20 கோடி ரூபா நீ பெறப்பட்டது உண்மை தானே? 20 கோடி ரூபா நீ யார்கிட்ட வாங்கினேன்? 20 கோடி தான் வாங்கினியா அல்லது அதுக்கு மேலேயும் வாங்கியிருக்கியா? இதை பற்றி நீ எந்த ஒரு வார்த்தையும் வெளியிடாமல் மைவித்ரியாட்ஸ் நிறுவனம் இன்றைக்கி அது கேஸ் ஆகி இன்றைக்கி ஃபைலிங் ஆகி இன்றைக்கி MD சார் முதற்கொண்டு உள்ளே இருக்காங்க. அவங்கள பற்றி நீ ட்வீட் போடுற. நீ 20 கோடி ரூபா வாங்கினதாக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கு நீ பதில் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கியா? யோசிப்பார். வெங்கடசாமி, ஐயா உங்களுடைய ஆதங்கம் உண்மைதான். மக்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற உங்களுடைய நல் உள்ளத்தை பாராட்டுகிறேன். இந்த 2,400 கோடி பணம் இது கம்மிதான். தமிழ்நாடு மக்கள் மொத்த பணத்தையும் ஒரு சில அரசியல்வாதிகள் தான் ஊழல் செய்து வைத்துள்ளார்கள். இதற்கெல்லாம் என்ன தீர்வு? இதுக்கு பதில் சொல்லி பார்ப்போம். நீங்களும் இப்படியா கண்ணா? தனுஷ் ராஜா, நோ ஓட் PMK.
கொக்கி குமார், சக்திவேல், மணிவேலன், சில்லறை அரசியல், பேர் ரிப்பேர். இதெல்லாம் யோசிப்பாரு. இந்த வீடியோக்கெல்லாம் நீ ஏதாவது ஒரு இடத்துலையாவது நீ ட்வீட் போட்டிருக்கியா? இதுக்கெல்லாம் நீ ட்வீட் போட்டிருந்தா அப்படின்னா உனக்கு இதுக்கே நேரம் சரியாக போகும். மக்கள் நிறையா பேர் உன் மேலே கொந்தளிப்பில் இருக்காங்க. இவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் எண்ணெயை ஊற்றி திரிய பற்ற வச்சு எரிய வச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. உனக்கு விரைவில் இதற்கு பலன் கண்டிப்பாக இருக்கும். எங்கள் எம்டி சாருக்கு ஏற்கனவே 3ஆம் தேதி பெயில் அப்ளை ஆகி இன்றைக்கி வரைக்கும் கவுண்டரே ஆகலை. இதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். இன்றைக்கி வேலைப்பளு அதிகமாக உள்ளது. ஆகையால் கவுண்டர் எதுவுமே எடுக்கப்படலை. இன்றைக்கி கவுண்டர் எடுத்திருக்காங்க. இயரிங் எப்போ வருங்கிற விஷயம் நான் அடுத்து தான் தெரிய வரும். நாளைக்கு கோர்ட் லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே, திங்கள் செவ்வாய்க்குள்ளே ஹியரிங் வரும். புதனில் இல்லை வியாழக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக எம்டி சாருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் பேர் பொறுத்துருங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவரே பேசி எல்லாம் பார்த்துட்டுவார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மைவித் ராட்ஸ் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டதா? மைவித் ராட்ஸ் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டதால் பாமக நிர்வாகிகள் கூண்டோடு நீக்கும். நாளிதழ் வெளியான செய்தியால் பரபரப்பு. இந்த அசோக் சிறுநிதி சேஷ் சந்திரன் ஐயா, ஏராளமான ஊனமுற்றவர்கள், விதவைகள், ஏழைகள் என பல லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை சீரழித்தவன் இவன். இவனை பாராட்டுவது உங்களுக்கு அழகல்ல. அந்த அப்பாவிகளின் சாபம் இவனை சிதைக்கும், உன்னையும் சேர்த்து கொல்லும். தயவுசெய்து அசோக்கிய கட்சியை விட்டு நீக்க வேண்டும். முதல் அன்புமணியை நீக்க வேண்டும். பாமக கட்சியை அழிய வேண்டும். ஐயா, நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள். அந்த கம்பெனியால் ஒருவர் கூட பாதிக்கப்படவில்லை. இந்த பிராடு அசோக் ஸ்ரீநிதியால் பல லட்சம் குடும்பங்கள் வருவாயை இழந்துள்ளது என்பதே உண்மை. இதெல்லாம் நீ பார்த்து இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா, டே தற்கூரி, ஒரு பொய் பல முறை சொன்னால் உண்மையாகாது. வெயிட் அண்ட் சி. இதை இந்த ஒரே ஒரு பதில் தான். டே தற்கூரி ஒரு பொய் பல முறை சொன்னால் உண்மையாகாது. ஓகேவா? கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பேசிக்கோங்க. உங்கள் கட்சி வளர்கிறதுக்கு, உங்கள் கட்சி அழிவுக்கு நீங்கள் தான் காரணமாகறீங்க. நாங்கள் எந்த இடத்துலையும் காரணம் ஆகாது. மைவித் ராட்ஸ் யார் மேலேயும் எந்த குற்றம் சொல்வதற்கும் இங்கே நேரமும் இல்லை. எங்களை வேலை பார்க்க விடுங்க. நிறையா வேலைகள் இருக்குது. அடுத்தடுத்து மக்கள் நிறையா கொந்தளிப்பாகி இன்றைக்கி 7 மாதத்துக்கு கூட ஆகப்போகுது. ஓகேவா? இன்றைக்கி வரைக்கும் பொறுமையாக இருக்காங்க அப்படின்னா எங்கள் எம்டி சார் பேசின ஒரு பேச்சுக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் பொறுமையாக இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்க பொறுமையை மென்மேலும் சோதிக்காதீங்க. அப்படி சோதனையை நீங்கள் செய்ய உங்களுக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு. கூடிய சீக்கிரம் மக்கள் இதற்கான தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்கங்கிறத ஆணித்தரமாக சொல்கிறேன். மக்களாகிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னும் அதாவது சனிக்கிழமைக்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஆப்பில் வீடியோ பேசுவார்னு சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கி கவுண்டர் ஆயிடுச்சு. 3ஆம் தேதி அப்ளை பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்திருக்கணும். காலகட்டங்கள் நம்மை பாதுகாக்கின்ற இறைவனும் அதற்கு உண்டான பதிலை கொஞ்சம் தள்ளிப்போக செய்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு தயவுசெய்து நம்ம அவசரத்துக்கு அரசாங்கம் அப்படி பண்ணாதுங்கிற விஷயத்தை நமக்கு எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்க சார். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பல விஷயங்கள் நேர்மையாக இருந்து நேர்மையான அரசியல்வாதிகள் நிறையா பேர் இருக்காங்க. பட் இது போன்ற அரசியல் வியாபாரிகள் அந்த வியாபாரத்தில் யாரை வேணாலும் போட்டு வியாபாரம் பண்ணலாம், எதை வேணாலும் போட்டு வியாபாரம் பண்ணலாங்கிற பார்க்குற நாய்களும் பல பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு கண்டு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். அது தானாக அழிஞ்சிருவாங்க. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்க சார். வாழ்த்துக்கள் மேடம். இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை, இல்லாததை தேடித்தான் பயணிக்கின்றனர். இருப்பதோடு வாழ். உனக்கு வர வேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். இந்த வாக்கியங்கள் ஏற்றாற்போல் நமக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறையா பேர் இருந்திருக்காங்க. நிறையா பேர் கடந்தும் சென்றிருக்காங்க. நிறையா பேர் இறந்தும் போயிருக்காங்க. நிறையா பேர் உருவாக்கிட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? இதில் நம்ம வாழ்கிறது ஒரு பயணமாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பயணத்தில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் பதிவாகிக்கிட்டு இருக்குது. ஆகையால் தயவுசெய்து அனைத்து நண்பர்களும், மைவித் ராட்ஸ் உறுப்பினர்கள் அனைவரும், மற்ற நபர்கள் அனைவரும், மக்களாகிய நாம் அனைவரும் தயவுசெய்து எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இடத்திலும் தவறு என்பது செய்யாமல் இந்த நாட்களையும் கடந்து சென்றால் கண்டிப்பாக நமக்கான வாழ்வு நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். அதற்காக வெயிட் பண்ணுவோம். அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்போம். முயற்சி தான் நமக்கு நல்ல வழிகாட்டுதலை தரும் என்பதை சொல்லிக்கொண்டு நமக்கான நேரம் வரும் வரை காத்திருப்போம். ஓகேங்களா? நமக்கான நேரம் வரும் வரை காத்திருப்போம். பட் நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்குள் இருந்தால்தான் அதுவும் கிடைக்க வரும். இன்று வரைக்கும் நமக்கு கிடைக்காதது இன்னும் மேலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம இந்துவாக இருந்தால் தெய்வங்கள் நிறையா பேர் இருக்காங்க. கிறிஸ்டினாக இருந்தால் இயேசுநாதரும் அம்மையாரும் நிறையா பேர் இருக்காங்க. முஸ்லீமாக இருந்தால் நம்ம அல்லாஹ் எல்லாருமே இருக்காங்க.
பட்டு யாராக இருந்தாலும் நல்லவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மைவி த்ரீ நிறுவனத்தின் சார்பாக அனைவரும் நலம் வாழ்வோம். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்போம். நல்லதே நடக்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். அனைவரும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். அனைவரும் வாழ நாம் வாழ்வோம். ஓகேங்களா? உண்மையை உறக்கச் சொல்வோம். ஓகேங்க சார். அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஏதோ ஒன்று கிடைக்க இருக்கிறது. அது கொஞ்சம் தாமதமாகலாம், பட் கிடைக்காமல் போகாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி சனிக்கிழமைக்குள்ளே நம்ம எம்டி சார் வெளியே வருவார்னு சொல்லியிருந்தேன். அது இப்போது அரசாங்கத்தின் மூலியமாக இன்றைக்கி நீதியரசர்கள் அவங்களுக்கும் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைக்கி தள்ளி போயிருக்கு. ஆனால் எப்போவுமே தள்ளி போகாது. கொஞ்சம் காத்திருப்போம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க மேடம்.